என்னதான் ஒரு நடிகர் இன்னொரு நடிகர எட்டி பேசாவிட்டாலுமே, அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. முன்பு எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி கமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது சார், விஜய் சார் அப்படின்னு இருந்தது. கொஞ்சம் காலம் போய் தற்போது ரஜினி, விஜய் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பிரச்சனைய அவங்க 2 பேருமே சுமூகமாக முடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்ததா, அவங்களுடைய பட விழாக்கள்ல எங்களுக்குள்ள எந்த போட்டியுமே கிடையாது. ரசிகர்கள் இதனை வைத்து சண்டை போடாதீர்கள் அப்படின்னு விளக்கமாக பேசினாங்க. ஆனா இருந்தாலுமே ரசிகர்கள் இதன விட்டப்பாடில்ல. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டே போக போறாரு. அவருடைய கடைசி திரைப்படமான தளபதி 29வது படப்பிடிப்புல நடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் இவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால படத்த பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்துல படு பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படம் இந்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. தளபதி 29வது திரைப்படம் நினைத்த நேரத்தை விட படப்பிடிப்பு சீக்கிரமாக நடந்துள்ளதால அவங்களுமே இந்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்களாம். ஆனா கூலி திரைப்படம் தான் இந்த ரிலீஸ் டேட்டை முதல்ல லாக் பண்ணுச்சு. என்னதான் அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடல அப்படின்னாலுமே சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனால் தன்னுடைய கடைசி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாருடன் போட்டி போட தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணிட்டார் போல. அவருமே என்னுடைய படத்தை நான் சம்மர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.